ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நம்ம படிக்க வேண்டிய டாப் 65 லெசன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அது என்ன சார் டாப் 65 அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின்ஸை எப்படி நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகலாம், எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம், எப்படிலாம் கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களாப்பா? ஸோ இதில் நம்ம டாப் 65 லெசன்ஸ்க்கான லிஸ்ட் மட்டும்தான் கொடுக்க போறோம். ஸோ இதுக்கான மெத்தட் என்ன, எப்படி நம்ம இதை எடுத்திருக்கோம், ஸோ கொஷின்ஸ் எப்படிலாம் வருது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில் தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த டாப் 65 லெசன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ 2026 வரப்போற குரூப் 2 இருக்கட்டும், இல்ல குரூப் 4 இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நம்மளுக்கு 75 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. சரிங்களாப்பா? ஸோ ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி 1.5 மதிப்பெண் அப்படிங்கிற கணக்குல 75 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து மட்டும் 200 கேள்விகள்ல. ஸோ அந்த 75 கேள்விகள்ல நீங்க 50 கேள்விகள் எப்படி 50+ கொஷின்ஸ் அடிக்கிறதுக்கான அனைத்து விஷயமும் இந்த 65 பாடங்கள்ல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 65 பாடங்கள் நம்ம இந்த வீடியோல சொல்ல போற இந்த டாபிக், இந்த லெசன்ஸை மட்டும் நீங்க படிச்சா போதும். 50+ கொஷின்ஸை நீங்க ஈஸியா அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? 75ல 50 கேள்விகளை உங்களால உறுதியா அடிக்க முடியும். ஓகேவாப்பா? நான் சொல்ல போறது எல்லாமே ஹையர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுல லோயர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் எதுவுமே நான் சொல்ல போறது இல்லை. 10th சோசியல், அதுக்கப்புறம் 11th 12th ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஏன் இப்படி நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கோம், லோயர் ஸ்டாண்டர்ட் எப்படி படிக்கணும், ஹையர் ஸ்டாண்டர்ட் எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ கையில் உங்களோட புக் எடுத்துக்கோங்க. நான் டைரக்டா நம்மளோட இண்டெக்ஸ் பேஜை வச்சு தான் உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் நம்ம படிக்கணுங்கிறத சொல்ல போறேன். சரிங்களா? ஏன்னா அப்பதான் உங்களுக்கு மைண்ட்ல அது நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். இந்தந்த பாடத்துல, இந்தந்த புக்ல இந்தந்த பாடங்கள் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட்லயும் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உங்களுக்கு புக்கோட இண்டெக்ஸ் பேஜே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, 10th சோசியல் புக்கு, 11th 12th ஹிஸ்டரி புக்கு, 11th 12th பாலிட்டி புக்கு, 11th 12th எக்கனாமிக்ஸ் புக். ஓகேவாப்பா? ஸோ அப்போ மொத்தம் ஒரு 7 புக். இந்த 7 புக்கையும் எடுத்துட்டு இந்த வீடியோல உட்காருங்க. ஓகேவா? இப்பவே பாஸ் பண்ணிட்டு உங்கள்ட்ட புக்ஸ் இருக்கு அப்படின்னா, சாரிப்பா, உங்கள்ட்ட புக்ஸ் இருக்கு அப்படின்னா புக்ஸை எடுத்துட்டு கையில உட்காருங்க. சரிங்களா? ஸோ நான் ஒன்னொன்னா சொல்ல மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. புக்ஸ் இல்லை சார் அப்படிங்கிறவங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நோட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்க எப்பயுமே ரெகுலரா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நோட், ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட் எடுத்து 1 by 1 நான் சொல்ல வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கிட்டே வாங்க. ஏன் சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அப்புறம் எழுதிக்கலாம்ல, நீங்க ஒரு பிடிஎஃப் கொடுக்கலாம்ல, நாங்க அதை பார்த்து அந்த வேலையே வேணாம். சரிங்களா? நான் பிடிஎஃப் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது பிடிஎஃபாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஏனோ தானோன்னு ஏதோ நீங்க இப்போ படிச்சா படிங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு ஏனோ தானோன்னு கொடுக்குற அளவுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களாப்பா? நம்ம சொல்ல போற இந்த டாப் 65 லெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நீங்க எழுதினாலும் சரி, குரூப் 4 எழுதினாலும் சரி, ஜெனரல் ஸ்டடீஸ்ல இந்த பாடங்களை நீங்க படிக்காம போனீங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாமை கிளியர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். சரிங்களா? இந்த பாடங்கள் பெரிய பாடங்களா இருக்கும், ஹையர் ஸ்டாண்டர்டா இருக்கும். சரிங்களா? ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. நம்ம தூரத்துல இருந்தே பார்க்கும்போது அது பெருசாவும் கஷ்டமாவும் தெரியுது. நீங்க பக்கத்துல போய் பாருங்க, அந்த பக்கங்களை திருப்பி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே புரியும். சரிங்களா? ஸோ நம்மளும் இதுக்கான வீடியோஸும் கொடுப்போம். ஓகேவா? ஸோ உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்குமான பதில் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ புதுசா பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்டு வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்க கேள்விக்கான பதில் இதுல இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேள்வியை கீழே எனக்கு கமெண்டா கொடுங்க. நான் அடுத்த வீடியோல நான் அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கையில பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நோட்டுள்ள பென் எடுத்துக்கோங்க, இல்லை புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா புக்கே எடுத்துக்கோங்க. மேக்சிமம் நீங்க ஒவ்வொரு லெசனையும் கைப்பட ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு லிஸ்டா வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா?
ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஓவராலா இந்த 65 லெசன் நான் சொல்லிடுறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ்ல நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இப்ப ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 யூனிட் இருக்கு. ஓகேவா? யூனிட் 1 சயின்ஸ்ல ஆரம்பிச்சு யூனிட் 6 வரைக்கும் இருக்கு. இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வேர் டு ஸ்டடி நான் தனித்தனியா போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த 65 லெசன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட் வைஸா நான் என்னென்ன படிக்கணும், ஓகேவா? அப்படிங்கிற அந்த வேர் டு ஸ்டடிங்கிறது தனியா போடுறேன். ஸோ அது போடும்போது நான் ஒவ்வொன்றிலும் எவ்வளோ பேஜஸ் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கு, டோட்டலாக நம்ம எவ்வளோ பேஜஸ் படிக்க வேண்டியது வருது, ஸோ எதுக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்னென்ன பாடங்கள்லாம் இன்னும் லோயர் ஸ்டாண்டர்ட் பாடங்கள்லாம் என்னென்ன இந்த டாப்பிக்ல கவர் ஆகுங்கிறத நான் சேர்த்து அதில் கொடுத்துருவேன். சரிங்களா? ஆனால் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 65 பாடங்களாக தான் இருக்கணும். ஓகேவாப்பா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகேப்பா. இப்போ பாருங்க. இப்ப 10th சோசியல் புக் எடுத்துக்கோங்க. 10th பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹிஸ்டரி தான் குடுத்திருப்பாங்க. ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் டைரக்ட்டா 4 பாடத்த விட்டுருங்கப்பா. சரிங்களா? இதெல்லாம் எதுவுமே வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுவுமே தேவையில்ல. டைரக்ட்டா 5th பாடத்திலிருந்து வாங்க. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இதே உங்களோட புக்ஸ் எடுத்துக்கோங்க. இதே டாபிக் லெசன். சரிங்களா? ஸோ இந்த புக்ஸ்லாம் என்கிட்ட இல்ல சார். ஓகேவா? இந்த புக்ஸ்லாம் என்ட்ட இல்ல சார். புக்கே இல்ல சார். நான் இந்த புக்லாம் நான் எங்கே போய் சார் இனிமே வாங்கி என்னால படிக்க முடியாது. இதுக்கு எனக்கு பிடிஎஃப் இருந்தா நல்லா இருக்கும். இந்த எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இதுக்கான ஃபுல் பிடிஎஃப் இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் 6th இருந்து 12th வரைக்கும் தமிழா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ஜிஎஸ்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான கம்ப்ளீட் பிடிஎஃப் இருக்கக்கூடிய ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ அது எங்கே, எப்படி, என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டா இந்த வீடியோல சொல்றேன். ஸோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? ஸோ அதனால புக் இல்ல அப்படிலாம் நீங்க கவலைப்பட வேணாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இந்த லெசன் நம்பரை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்திலையும் இதே லெசன் தான். ஓகேவா? இதே லெசன் நம்பர் தான். உங்களுக்கு வேணும்னா நான் இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து கூட கீழே நான் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்ல நான் அந்த இண்டெக்ஸ் பேஜஸை போட்டோவை வந்து போடுறேன். ஸோ இதோட நீங்க அதை மேட்ச் பண்ணி எந்தெந்த லெசன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் பாருங்க. ஆறாவது பாடம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். 7th லெசன் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். 8th லெசன் தேசியம் காந்திய காலகட்டம். 9th லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். 10th லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். சரிங்களா? 1 2 3 4 5 6 6 பாடங்கள் மொத்தம். சரிங்களாப்பா? உங்களுக்கு கணக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் 6 அப்படிங்கிற சைட்ல எழுதுறேன். நீங்க எழுத வேணாம். சரிங்களா? நீங்க எதுவும் வந்து எழுத வேணாம். ஸோ என்னென்ன லெசன்ப்பா 10th ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 5 6 7 8 9 10. ஓகேவா? 5 6 7 8 9 10 இந்த 6 பாடங்கள். ஓகேவா? அடுத்து ஸோ இந்த 6 பாடங்களை டிக் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து ஐஎன்எம்ல வருதா, இல்ல ஹிஸ்டரியில வருதா, இல்ல யூனிட் 6ல வருதா அப்படிங்கிறத நான் வேர் டு ஸ்டடி நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அந்த வேர் டு ஸ்டடி நான் நடத்தும்போது நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு பக்கத்துல இந்த டிக்குக்கு பக்கத்துல இந்த கேப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த யூனிட்டுக்கு நம்ம அதை சொல்றோமோ அந்த யூனிட்டை பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு புக்கை எடுக்கும் போது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இந்தந்த பாடங்கள்லாம் இந்தந்த யூனிட்ல கவர் ஆகுது. இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்து 10th ஜாகிரபிப்பா. இது வந்து 10th ஜாகிரபி. 10th ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 பாடங்களும் ஓகேவா? டோட்டலா 7 பாடத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 7 பாடமும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்து பாலிட்டி. ஓகேவா? 10th பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பாடமுமே ஓகேவாப்பா? இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு அதான் மத்திய அரசு, ஓகேவா? மாநில அரசு, இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள், இந்தியாவின் சர்வதேச உறவுகள். ஓகேவா? ஸோ டோட்டலா நம்மளுக்கு ஒரு 5 பாடங்கள். ஓகேவாப்பா? அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். ஓகேவா? ஸோ அப்படி இந்த உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இதையும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீடு வந்து விட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 4 பாடங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அதாவது லெசன் 1 3 4 5. ஓகே 1 3 4 5 எக்கனாமிக்ஸ் 10th எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடங்கள். ஸோ இந்த செகண்ட் லெசனையும் நம்ம விட வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து அதை ஒரு பார்வை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக இதில் வந்து ஒரு 5 லெசன். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க 5 5 10 ஸோ 17 23. ஓகேவா? 23 லெசன்ஸ். 10th சோசியலை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாடங்கள்ப்பா? 23 லெசன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதான் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி.
இப்ப ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்? ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஹார்ட் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவாப்பா? ஸோ ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. சரிங்களா? இந்த அ க குறிப்பிட்ட லெசன்ல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 கேள்விகள் தாராளமா வரும். சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப, ரொம்ப முக்கியமான புக் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? சோசியல்ல, ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்ம சொல்லப்போற இந்த 65 பாடங்கள் எல்லாமே முக்கியம். அந்த 65 பாடங்கள்ல இந்த 10த் புக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஓகேவா? எப்பயுமே நீங்க இத கையில வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி. ஓகேப்பா. ஸோ அடுத்து 11த் ஹிஸ்டரிக்கு வந்துருங்க. 11த் ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் 11த் ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் ஸோ என்ன லெசன் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ ஒன் பை ஒன்னா பாருங்க. ஓகேப்பா. 11த் ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பாடம். பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படிங்கிற பாடம். ஸோ ஒன் பை ஒன்னா சொல்றேன். டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. லெசன் 1. ஓகேவா? அடுத்து லெசன் 2. செம்பு கால, பெருங்கற்கால, இரும்பு கால, வேத கால பண்பாடு. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு தமிழகத்துல உள்ள அகழாய்வு இடங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த லெசன் 2வ பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்து வந்து லெசன் 5 தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். அப்புறம் லெசன் 6 மௌரியருக்கு பிந்தைய அரசியலமைப்பும் சமூகம். ஓகேவா? இதுல தமிழக அரசு ஆட்சிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். இந்த லெசன் 6 பொறுத்தவரைக்கும். அதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நான் வேர் டூ ஸ்டடில உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரியா? ஹிஸ்டரியில எங்கே அதிகமா பார்க்கணும், என்ன ஏதுங்கிறத. அப்புறம் லெசன் 9 குப்தர்கள். சாரிப்பா லெசன் 7 7வது பாடம் குப்தர்கள். அப்புறம் 9வது பாடம் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. அதுக்கப்புறம் 10வது பாடம் அரேபியர் துருக்கியரின் வருகை. அதுக்கப்புறம் 11வது பாடம் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். அதுக்கப்புறம் 14வது பாடம் முகலாய பேரரசு. ஓகேவா? 12ம் சேர்த்துக்கோங்க. பாமினி விஜயநகர பேரரசு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 14 முகலாய பேரரசு. ஸோ அதுக்கப்புறம் 15வது பாடம் வந்து மராத்தியர்கள். அதுக்கப்புறம் 17வது பாடம் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். 18வது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். 19வது பாடம் நவீனத்தை நோக்கி. சரிங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 பாடங்கள்ப்பா. 14 லெசன்ஸ். ஓகேவா? ஸோ 11த் ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு 14 பாடம். 2, 5, 9, 11, 12, 13, 14 ஓகேவாப்பா? ஸோ இந்த பாடங்கள நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாரி இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒன் பை ஒன்னா எழுதிக்கோங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும். ஸோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான். ஓகேப்பா. ஸோ இப்ப பாருங்க 12த் ஹிஸ்டரிக்கு வந்துட்டோம். 12த் ஹிஸ்டரியில என்னென்ன பாடங்கள் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் தேசியத்தின் சாரிப்பா. ஃபர்ஸ்ட் லெசன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற பாடம். பாருங்க. ஒன் பை ஒன்னா சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற பாடம். தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்தல் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவும் மறுகட்டமைப்பும் அப்படிங்கிற பாடம். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் அப்படிங்கிற இந்த 9 பாடங்கள். சரிங்களாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் 9 லெசன்ஸ். ஓகேவா? 1 to 9 12th ஹிஸ்டரி இது. ஓகேவா? 10th பார்த்திருக்கோம். 11th ஹிஸ்டரி பார்த்திருக்கோம். இப்ப 12th ஹிஸ்டரி. ஓகேவாப்பா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 9 பாடங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 10த்ல ஒரு 23 பாடம். 11த்ல ஒரு 14 லெசன். இது வந்து 11th ஹிஸ்டரி. ஓகேவா? 14 பாடம். 23, 14, 37. 37 பிளஸ் வந்து 12த்ல ஒரு 9 பாடங்கள். அப்ப 68
சாரிப்பா 37 37 + 9 46 பாடங்கள். சரிங்களா? இதுவரைக்கும் 46 பாடங்கள் குடுத்துருக்கோம். ஸோ அப்படியே வந்து அடுத்து 11th பாலிட்டிக்கு வந்துருங்க. சரிங்களா? 11th பாலிட்டிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, நேரா 11th கீழ வந்துருங்க. ஓகேவா? ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, 11வது பாடம். ஓகேவா? அதுவரைக்கும் நடுவுல வேற எந்த பாடமும் தேவையில்ல. டைரக்ட்டா 11th பாலிட்டில 11th பாலிட்டில 11th லெசனுக்கு வந்துருங்க. சரிங்களா? 11வது லெசன்ல வந்துருங்க. 11வது பாலிட்டில. தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். 12வது பாடம் உள்ளாட்சி அரசாங்கங்கள். 13வது பாடம் சமூக நீதி. 14வது பாடம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. 15வது பாடம் தமிழக அரசியல் சிந்தனைகள். சரிங்களா? மொத்தம் 5 பாடங்கள். இது என்னதுப்பா? 11th பாலிட்டி. மொத்தம் 5 லெசன். ஓகேவா? 11th பொறுத்த வரைக்கும் 5 பாடங்கள். சரிங்களாப்பா? ஸோ அடுத்து 12th பாலிட்டி. 12வது அரசியலமைப்பு. 12th பாலிட்டிக்கு வந்துருங்க. இது 12th பாலிட்டி. சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாடங்கள். ஃபர்ஸ்ட் பாடம் இந்திய அரசமைப்பு. 2வது பாடம் சட்டமன்றம். 3வது பாடம் ஆட்சித்துறை. லெசன் 3 ஆட்சித்துறை. லெசன் 4 இந்திய நீதித்துறை. லெசன் 5 இந்தியாவில் கூட்டாட்சி. லெசன் 6 இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. 7வது பாடம் தேச கட்டமைப்பின் சவால்கள். 8வது பாடம் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். சரிங்களா? ஓகே. அவ்வளவுதான். இந்த 8 பாடங்கள். சரிங்களாப்பா? ஸோ அப்ப இதுல மொத்தம் நம்மளுக்கு ஒரு 8 லெசன் இருக்கு. ஓகேவா? 12th பாலிட்டி. ஓகேவா? 10th சோசியல், 11th ஹிஸ்டரி சொல்லிட்டேன். 12th ஹிஸ்டரி சொல்லிட்டேன். 11th பாலிட்டி சொல்லிட்டேன். 12th பாலிட்டியும் சொல்லிட்டேன். சரிங்களாப்பா? இப்ப அடுத்து நம்ம 11th எக்கனாமிக்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? சரி. 11th எக்கனாமிக்ஸ பொறுத்த வரைக்கும் 7வது பாடத்துக்கு வந்துருங்க. சரிங்களா? ஸ்டார்டிங்கே அங்கே தான் ஆரம்பிக்கும். 7வது பாடத்த பாருங்க. 7வது பாடம். ஓகேவா? ஸோ இந்தியாவில் பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம். அடுத்து 8வது பாடம் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற பாடம். அடுத்து 9th லெசன் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள். அடுத்து 10th லெசன் ஊரக பொருளாதாரம். அடுத்து 11th லெசன் தமிழ்நாட்டு பொருளாதாரம். சரிங்களா? இதுல வந்து ஒரு 5 பாடங்கள். ஓகேவாப்பா? லெசன் 7, 8, 9, 10, 11. ஓகேவா? ஸோ இந்த 5 பாடங்கள் 11th எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? 11th எக்கனாமிக்ஸ்ல இந்த 5 லெசன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த 11th எக்கனாமிக்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இப்ப 12th எக்கனாமிக்ஸ். 12th எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெசன் 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவாப்பா? லெசன் 2 சாரி ஃபர்ஸ்ட் வந்து லெசன் 2 எடுத்துக்கோங்க. அதாவது நாட்டு வருமானம், தேசிய வருவாய் அப்படின்னு ஒரு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பணவியல் பொருளியல் 5வது பாடம். 2வது பாடம். அடுத்து 5வது பாடம். அடுத்து 6வது பாடம் வங்கியியல் அப்படிங்கிற பாடம். பேங்கிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்து 9th பாடம் நிதி பொருளியல் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? அடுத்து 11th பாடம். ஓகேவா? 11வது பாடம் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? ஸோ மொத்தமா இதுல வந்து ஒரு 5 லெசன். ஓகேவாப்பா? ஸோ லெசன் 2, லெசன் 5, லெசன் 6, லெசன் 9, லெசன் 11. சரிங்களா? ஸோ ஒன் பை ஒன்னா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 12th எக்கனாமிக்ஸ். இதுல வந்து ஒரு 5 பாடங்கள். ஓகேவா? ஸோ டோட்டலா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 23 ஹிஸ்ட்ரி 10th சோசியல் புக்ல 23 பாடங்கள். 11th ஹிஸ்ட்ரியில ஒரு 14 பாடங்கள். 23யும் 14யும் சேர்த்தோம் அப்படின்னா 37. ஸோ 12th ஹிஸ்ட்ரியில ஒரு 9 பாடங்கள். 37யும் ஒரு 9யும் கூட்டினோம் அப்படின்னா 46. ஸோ 46யும் ஒரு 11th பாலிட்டியில ஒரு 5 பாடங்கள். 46யும் 5யும் கூட்டினோம் அப்படின்னா 51. 12th பாலிட்டியில ஒரு 8 பாடங்கள். 51யும் 8யும் கூட்டினோம் அப்படின்னா 59.
11th எக்கனாமிக்ஸ்ல ஒரு 5 பாடங்கள். ஸோ 59யும் 5யும் கூட்டினோம்னா 64. ஸோ 12th எக்கனாமிக்ஸ்ல ஒரு 5 பாடங்கள். 64 பிளஸ் ஒரு 5ம் 69. ஓகேவாப்பா? ஸோ டோட்டலா எவ்வளோ 69 லெசன்ஸ். ஓகேவா? இந்த 69 பாடங்கள நீங்க கரெக்ட்டா முடிச்சீங்க அப்படின்னா 75 மார்க் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படிப்பா? இந்த 65 லெசன்ஸ நீங்க கரெக்ட்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 75 மார்க் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, 50 கொஸ்டின் உங்களால போட முடியும். 50 கொஸ்டினுக்கும் 1.5 மார்க். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் மாரி 50 கொஸ்டினுக்கு 75 மார்க் வந்து நீங்க போட முடியும். ஓகேவா? புரியுதாப்பா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ நீங்க படிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான 65 பாடங்கள் அப்படிங்கிற இதுதான். ஒரு 4 பாடங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சேர்த்தே குடுத்துருக்கேன். ஸோ அது எந்தெந்த பாடங்கள் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு பாடம் அதுல சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு பாடம் மட்டும் நான் சொல்லியிருப்பேன். இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லி நான் 10த்ல சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாரி நான் வேர் டூ ஸ்டடி சொல்லும்போது அந்த 4 பாடங்கள் எத வந்து நீங்க சரி எதுக்கும் இதையும் படிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த 4 பாடங்கள் எது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப வந்து உங்கள்ட்ட புக்ஸ் இல்ல. என்ட்ட புக்ஸ் இல்ல சார். பிடிஎஃப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கீழ நான் டிஎன்பிஎஸ்சி சாரி நம்மளோட டிகே கிங்டம் அ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு டெலகிராம் லிங்க் வந்து நான் ஆட் பண்றேன். சரிங்களா? கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன். மெட்டீரியல் குரூப்னு வந்து நான் ஆட் பண்றேன். இல்ல புக் பிடிஎஃப் குரூப்னு சொல்லி நான் ஆட் பண்றேன். கீழ டிஸ்கிரிப்ஷன பாருங்க. ஸோ அந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சேனல்ல 6த்லேருந்து 12th வரைக்கும் நம்ம எல்லா புக்ஸும் தமிழ், மேக்ஸு, இங்கிலீஷ் மீடியம், ஜெனரல் ஸ்டடீஸ்ல இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் இது எல்லாமே நம்ம உள்ள குடுத்துருக்கோம். சரிங்களாப்பா? ஸோ டெலகிராம்ல அந்த லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ அத கிளிக் பண்ணி அத பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கான டெலகிராம் அஃபிஷியல் சேனலுக்கான லிங்க்கும் குடுக்குறேன். அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களோட கமெண்ட்ட தெரியப்படுத்துங்க. கமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கமெண்ட் தான் எங்கள அடுத்தடுத்து பூஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அண்ட் மறக்காம புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாரி இன்னும் நெறைய டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள், ரொம்ப இம்பார்ட்டன்டான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? சரி ஓகே. தேங்க் யூப்பா. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதி வச்சு நல்லா பாருங்க. இந்த லெசன் எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமா இருக்கணும். சரிங்களா? 10th புக் எடுத்தீங்கன்னா, அதுல இந்தந்த பாடங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியணும். 11th புக் எடுத்தீங்கன்னா, இந்தந்த பாடங்கள், 12த்ல இந்தந்த பாடங்கள் அப்படிங்கிறத ஃபுல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபுல்லா வந்து என்னென்ன பாடங்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபுல்லா வந்து இத உட்காந்து பாருங்க. சரிங்களா? சரி ஓகே. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு மேத்ஸ் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகேப்பா. தேங்க் யூ. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூப்பா.